நெஸ்லே குழந்தைகளுக்கு கொடுக்குற பால் மாவை உலகம் ஃபுல்லா இப்ப சில பெட்சை ரீகால் பண்ணி திரும்ப பெற்றுக்கொள்றாங்க. ஏன்னு கேட்டா நெஸ்லேயே ரிசர்ச் பண்ணி அவங்களோட அந்த மாவுல மில்க் பவுடர்ல குழந்தைகளுக்கு கொடுக்கறதுல பெசிலஸ் பாக்டீரியா மூலம் பொய்சன் நஞ்சு சுரக்கப்பட்டிருக்கு. அதன் மூலம் குழந்தைகளுக்கு வாந்தி வரலாம், சத்தி வரலாம், வயிற்றோட்டம் வரலாம், அப்டோமினல் பெயின் வரலாம், குழந்தைகள் சீரியஸ் ஆகலாம். அதுவும் எப்ப நடக்கும்? அந்த மாவை கண்டமினேட் பண்ண மாவு மில்க் பவுடரை குடிச்சு குழந்தை பருகிக்க பிறகு 1/2 மணி நேரத்துக்குள்ள இருந்து 6 மணி நேரத்துக்குள்ள நடக்கலாம். இப்ப இதுவரைக்கும் நடந்திருக்கா? இதுவரைக்கும் ரிப்போர்ட் இல்லை. பட் இப்ப நாங்க பதட்டப்பட தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே குடிச்சிருந்தா அந்த 6 மணி நேரத்துக்குள்ள நடந்திருக்கும். அப்ப நாங்க பாவிச்சதுல அது நடக்கல. இப்ப நாங்க என்ன செய்யணும்? இனி நடக்காம முன்னெச்சரிக்கை என்ன செய்யலாம்? அவங்களே சில விஷயங்களை சொல்லிக்கிறாங்க. சில கண்ட்ரிஸ் கிட்டத்தட்ட 30 கண்ட்ரீஸ்ல உள்ளதை அவங்க திருப்பி பெற்றுக்கொள்றாங்க. இப்ப இதுல இந்தியா இல்லைன்னு சொல்லி குறிப்பிட்ட அளவு இல்ல, எங்கட இதுல பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துக்கிறாங்க. பட் இலங்கையில மினிஸ்ட்ரி ஹெல்த்ல சில ஆலோசனை வழங்கிக்கிறாங்க. சில பெட்ஜஸ் கம்பேர் பண்ணி பாருங்கன்னு சொல்லிக்கிறாங்க. இப்போதைக்கு தகவல் அப்படித்தான் கிடைச்சி. ரைட். இப்ப நாங்க என்ன செய்யணும்? இப்படி ஒரு டவுட்டான சந்தர்ப்பத்துல நெஸ்லே மில்க் பவுடர்ல 4 மில்க் பவுடரை அவங்க இது பண்ணிக்கிறாங்க, அதாவது குறிப்பிட்டு சொல்லிக்கிறாங்க. ஒன்று நான், அடுத்தது எஸ்எம்ஏ, 3வது பீபா, 4வது அல்ஃபாமினோ. இந்த 4ம் இருக்குது. இப்ப நாங்க இதில் பாவிக்கிறாங்களா? உங்களுக்கு டவுட்டா எந்த பெட்ச் இதுல கண்டமினேட்டட் இருக்குதா இல்லையா? உடனடியா டவுட்டா எந்த ஒரு பொருளையும் நாங்க பாவிக்கிறதுக்கு டவுட்டா இருந்தா என்ன செய்யணும்? முதல்ல ஸ்டாப் பண்ணி வைப்போம், தற்காலிகமா. ஃபுல்லா நிறுத்த சொல்லல, தற்காலிகம். அப்ப இதை எப்படி தீர்த்து கொள்ளலாம்? நீங்க உடனடியா எந்த ஒரு நாட்டிலையும் அதுக்குரிய நெஸ்லேட அத்தாரிட்டி சென்டர் ஒன்று இருக்கும், அவங்கள கண்டெக்ட் பண்ணி அந்த பெட்ச் நம்பர்ல இங்க இஷ்யூ பண்ணிக்குதா, உங்களோட பெட்ச் நம்பரோட கம்பேர் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க யூஸ் பண்ணுங்க. ரைட். அடுத்தது என்ன செய்யலாம்? நீங்க உங்களோட ஹெல்த் மினிஸ்ட்ரியில ஃபுட் அண்ட் சேஃப்டி யூனிட் ஒன்று இருக்கும், அந்த அவங்களோட நியூஸை நீங்க ஃபாலோ பண்ணி கொடுங்க. அவங்க கொடுக்குற தகவலை பார்த்துக்கொண்டு உங்களோட நீங்க பாவிக்கிற நேனோ இல்லாட்டி மற்ற மில்க் ப்ரொடக்ஷனோ எதிரையாவது கண்டமினேஷன் இருக்குதான்னு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுதான் நீங்க செஞ்சு கொள்ளலாம். இதை விட்டுட்டு நாங்க டென்ஷன் ஆகி இனிமேல் இது எடுக்கக்கூடாது, இல்லாட்டி இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்காக பெரிய பிரச்சனையாகி ஒரு கலபுலையாகி கொள்ள தேவையில்லை. நீங்க இது அவங்களே நெஸ்லேயா முன் அவங்களே அறிவிச்சுக்கிறாங்கன்னா, சோ ஒரு சின்ன யார்லையும் ஒரு கேர்லஸோ தவறோ நடக்கலாம், அதை திருத்திக் கொள்றாங்க. ஓகே.